Good evening. எல்லாருமே ஸ்கூல் விட்டு வந்தாச்சா? எஸ் பா. So welcome to Vedantu and நான் உங்க Shravanee ma'am. எல்லாருக்குமே ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கு அப்படினா வந்து smash the like button. ஓகேவா? So எல்லாருமே ஸ்கூல் விட்டு வந்திருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். First midtermக்கு உங்களுக்கு ஹிஸ்டரியில வந்து first 3 chapters வந்து இருக்குடா. ஆல்ரெடி வந்து நான் chapter 1 and 2 உடைய book back questions வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இன்னைக்கு வந்து படிச்சு முடிச்சிட்டோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா chapter 3 வந்து படிக்க போறோம். ஓகேவா? சோ யாரெல்லாம் வந்து இன்னைக்கு தான் மேம் நான் லைவ் செஷனே பாக்குறேன், இது வரைக்கும் நான் ரெகுலராலாம் கிளாஸஸ்லாம் வந்து அட்டென்ட் பண்ணல அப்படிங்கிறவங்கலாம் வந்து நம்ம சேனலை கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ 1 year ஸ்டடி பிளான் வீடியோ வந்து வந்துகிட்டே இருக்கு, சீக்கிரமா வந்துரும். சாப்டர் 4 நம்ம பொறுமையா பாத்துக்கலாம்டா. ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு ஃபர்ஸ்ட் சாப்டர் 3 இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர் 3 சாப்டர் நம்ம கம்ப்ளீட்டா முடிச்சிட்டு அதுல இருக்கக்கூடிய 1 மார்க் எல்லாத்தையுமே நம்ம வந்து ரிவிஷன் பண்ணி முடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சாப்டர் 4 போகலாம். ஓகேவா? சூப்பர். சோ இப்போ வேதாந்தோடைய ஆஃப்லைன் சென்டர்ஸ் பத்தி குயிக்கா ஒரு 5 minutes சொல்லிட்டு நம்ம இன்னையோட கிளாஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சோ ஆஃப்லைன்ல உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் இருக்கு. இன் கேஸ் when you want to study for NEET or JEE அப்படின்னா நீங்க 9th 10th படிக்கிறப்பவே ஃபவுண்டேஷன் இருக்கு. இல்லனா 11th standard போயிட்டு நீங்க வந்து 2 year of NEET JEE programs வந்து எடுத்துக்கலாம். மத்த இன்ஸ்டிடியூட்ல இல்லாம இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹை பர்சனல் அட்டென்ஷன் இருக்கு. ஆல்சோ உங்களுக்கு ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்க்கும் தேவையான என்ன ஒரு டிஃபிகல்ட்டி லெவல்ல அந்த எக்ஸாம்ஸ்க்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் வந்து நடக்கும். ஆல்வேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 100% கேரண்டீட் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நீங்க இந்த ஆஃப்லைன் கிளாஸஸ் மூலமா நீங்க வந்து பார்க்கலாம். ஓகே, சோ இப்போ இந்தியாவுடைய டாப் டீச்சர்ஸ் கிட்ட இருந்து நான் வந்து படிக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நீட் ஜேஇ இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் நான் வந்து தாறுமாறா சம மாசா நான் வந்து கிராக் பண்ணணும். எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அகாடமிக் மென்டர் வேணும். டெய்லி ஸ்டடி பிளான்ஸ்கா இருக்கட்டும், நான் எவ்வளவு முடிச்சிருக்கேன் எவ்வளவு முடிக்கல பேக்லாக்ஸ் கவர் பண்றதுக்கு எனக்கு அகாடமிக் மென்டர் வேணும். அண்ட் எனக்கு கிளாஸ்ல டவுட் சால்வ் பண்ணணும். கிளாஸ் முடிச்சிட்டு நான் செல்ஃப் ஸ்டடி பண்றப்போ அப்போ எனக்கு நிறைய டவுட் வரும். நான் கிளாஸ்ல அப்போ கேட்க மாட்டேன், கிளாஸ் முடிச்சு எனக்கு வந்து நிறைய டவுட் வரும் அப்படின்னா அதுக்குமே உங்களுக்கு வந்து 3-way டவுட் சால்விங் சப்போர்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆன்லைன் கிளாஸ்ல நேத்து நிறைய பேர் குவிஸ் வந்து அட்டென்ட் பண்ணிருப்பீங்க இல்லையா, அதே மாதிரி ஆஃப்லைன் கிளாஸ்லயும் உங்களுக்கு குவிஸ் அட்டென்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி ஸ்மார்ட் கிளிக்கர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகே, சோ ரொம்ப லிமிடெட் சீட்ஸ் தான் வந்து இருக்கு. சோ அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும், என்ன ஃபீஸ் என்ன கோர்ஸ் இருக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா புக் விசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணுங்க. ஓகேவா? சோ 2 year NEET and JEE ப்ரோக்ராம் உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுல ஃபீஸ் டிஸ்கவுண்ட் வேணும், எனக்கு ஃபீஸ் ஸ்காலர்ஷிப் வேணும் அப்படிங்கிறவங்க வந்து IVSAT என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் ரிடக்ஷன் 90% வரைக்கும் அவைலபிளா இருக்கு. ஓகே, சோ இன்னையோட கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னா எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் லிங்கை வந்து ஷேர் பண்ணிடுங்க. சரியா? உங்க லிங்க்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து லிங்கை வந்து ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, எத்தனை பேர் ஸ்கூல் போயிட்டு மிஷன் வாட்டர் கண்டிப்பா ஆமா வாட்டர் போய் கொண்டு வரேன், நம்ம ஒரு 20 minutes ஆஃப் கிளாஸ் முடியட்டும், அதுக்கப்புறம் ஐ வில் கோ அண்ட் பிரிங் வாட்டர். ஆமாண்டா. சோ எல்லாருமே ஸ்கூல் போனீங்க இல்லையா, எத்தனை பேர் வேதாந்தோ கிளாஸஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணீங்க? எஸ், யூடியூப்ல நம்ம ஃப்ரீயா தான் படிக்கிறோம், எந்த வித ஃபீஸும் கிடையாது. ஓகேவா? ஒரே ஒரு குட்டி ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் தான் உங்க சைட்ல இருந்து நான் கேட்டேன். என்னது? ரெஃபர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். உனக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா மட்டும் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணு. ரெஃபர் பண்ணீங்களா? எத்தனை பேர் ரெஃபர் பண்ணீங்க? இல்ல மேம் அவன் என்ன விட்டுட்டு படிச்சிருவா மேம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்ணாம இருந்தீங்களா? அப்படிலாம் இருக்கக்கூடாது. சரியா? ஓகே, சூப்பர். ரெக்கமெண்ட் பண்ணீங்களா? சம. இன்னைக்கு டே எப்படி போச்சு ஸ்கூல்ல? இன்னைக்கு டே எப்படி போச்சு சொல்ல முடியுமா? ஷேர் பண்ண முடியுமா? How was the day today in school? ஸ்கூல்ல எப்படி போச்சு இன்னைக்கு? மாசா போச்சா? கெத்தா போச்சா? டயர்டா போச்சா? வெரி குட். சூப்பர். சமப்பா. ஓகே, சோ நம்ம வந்து ஹிஸ்டரி சாப்டர் 3 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃப்ரம் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ல இருந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து நம்ம ப்ரிப்பரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். இன்னைக்கு குவிஸ் கிடையாதுடா. டுடே we don't have quiz. ஓகே, இன்னைக்கு வந்து குவிஸ் மட்டும் நமக்கு கிடையாது. வீக்லி ஒன்ஸ் நம்ம குவிஸ் வச்சுக்கலாம். சரியா? ஓகே. When did the Japanese formally sign of their surrender?
எப்போ வந்து ஜாப்பனீஸ் வந்து சரண்டர் ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சைன் பண்ணாங்க? என்னைக்கு? ஆன்சர் தெரிஞ்சவங்க சொல்லுங்க, ஆன்சர் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. செப்டம்பர் 2. இப்போ சூஸ்ல கேக்குறத பப்ளிக்ல ஃபில்லப்ஸ்ல கூட கேட்கலாம். அப்போ கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. செப்டம்பர் 2 1945. இந்தியால இந்த 1945 வருஷம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். ஏன்? இந்தியால வந்து உங்களுக்கு my mom told to write a science question, I made 3 mistakes, she stared at me. பரவாயில்ல ஹவேட்டா, இனிமே அந்த தப்பு பண்ணாம ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேவா? தப்பு பண்ற தப்பு இல்ல, அந்த தப்புல இருந்து நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கணும். வெரி குட். செப்டம்பர் 2 1945. நான் क्वेश्चन கேட்பேன். சூஸ் எல்லாத்தையும் முடிச்சிட்டு क्वेश्चन கேட்பேன். யாரெல்லாம் ஆன்சர் பண்றீங்கன்னு பார்க்கலாம். ஓகே. Who initiated the formation of League of Nations? ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு क्वेश्चन. இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் உடைய ஃபார்மேஷனை இனிஷியேட்னா தொடக்கி வச்சது வந்து யாரு? எஸ், லீக் ஆஃப் நேஷன்ஸ் உடைய ஃபார்மேஷனை இனிஷியேட் பண்ணது யாரு? தொடக்கி வச்சது வந்து யாருப்பா? சி, சாம்பர்லைன். கரெக்டா? கிடையாது, வூட்ரோ வில்சன். கரெக்டா? நிறைய பேர் சி அப்படின்னு ஆன்சர் பண்றீங்க. வெரி குட். த ரைட் ஆன்சர் வூட்ரோ வில்சன். சோ இந்த லீக் ஆஃப் நேஷன் உடைய ஃபார்மேஷனை வந்து பாத்தீங்க அப்படின்னா தொடக்கி வச்சது யாருப்பா? வூட்ரோ வில்சன். ஸ்பெல்லிங்கும் பார்த்து வச்சுக்கோங்க. You will not do the spelling mistake. 1945 எதுக்கு ஸ்பெஷல்? நீங்க தான் சொல்லணும். சுச்சோ தெரியலையா? 1945 1947 என்னென்ன ஸ்பெஷல் இந்தியாவுக்கும் அதுக்கும்? சரி, ஓகே. ஹிஸ்டரி படிக்கிறப்ப அதுக்கு அடுத்து பாருங்க. Where was the Japanese Navy defeated by the US Navy? US Navy வந்து ஜாப்பனீஸ் நேவியை வந்து எப்போ வந்து டிஃபீட் பண்ணுச்சு, தோக்கடிச்சது? எப்போ வந்து தோக்கடிச்சது? பேட்டில் ஆஃப் மிட்வே. வெரி குட். 1945 வந்து பாத்தீங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் வேர்ல்டு வார். வேர்ல்டு வார் உடைய எண்ட். 1947 வந்து இந்தியா காட் இண்டிபெண்டன்ஸ். வெரி குட். சூப்பரா சொன்னாங்க ஷாஹிஷ்ணு. சம. சோ கவனிங்கப்பா, பேட்டில் ஆஃப் மிட்வேல தான் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா ஜப்பானை வந்து யுஎஸ் நேவி வந்து தோக்கடிச்சாங்க. ஜப்பானை வந்து யுஎஸ் நேவி வந்து தோக்கடிச்சாங்க. பேட்டில் ஆஃப் மிட்வே. இப்போ போர்ட் கிளியரா தெரியுதா? ஒயிட் கலர் இல்லையா? Is the board clearly? Are you able to see the board clearly? Okay. கிளியரா தெரியுது. சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து பாருங்க. Where did the US drop its first atomic bomb? Atomic bomb அதாவது அணுகுண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த அட்டாமிக் பாம்ப US வந்து ஃபர்ஸ்ட் எங்க போட்டாங்க? ஃபர்ஸ்ட் வந்து எங்க போட்டாங்க? அட்டாமிக் பாம் US வந்து ஃபர்ஸ்ட் எங்க போட்டாங்க? ஹிரோஷிமா. ஹிரோஷிமா நாகசாகி படிச்சிருக்கோம் இல்லையா? ஜப்பான்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹிரோஷிமால தான் வந்து US வந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் அணு ஆயுதத்தை வந்து பயன்படுத்தினாங்க. அடுத்துப்பா, who were mainly persecuted by Hitler? Who were mainly persecuted by Hitler? யாரு? Russian, Arabs, Turks and Jews. யாருப்பா பயங்கரமா வந்து வெறுக்கப்பட்டாங்க? யாரு? ஹிட்லரால பயங்கரமா வெறுக்கப்பட்டவங்க, கொலை செய்யப்பட்டவர்கள் வந்து யாரு? வெரி குட், Jews. Jews is the right answer. Okay. Which prime minister of England who signed the Munich Pact with Germany? இங்கிலாந்துடைய எந்த பிரதம மந்திரி வந்து ஜெர்மனி கூட இந்த மியூனிச் பாக்ட வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா சைன் பண்ணாங்க? சாம்பர்லினா, வில்சன் சர்ச்சில், லாய்ட் ஜார்ஜா, ஸ்டான்லி பிளாட்வின். யாருப்பா? யார் யார் யார்? வெரி குட். பி கிடையாது, ஏ, சாம்பர்லின். சாம்பர்லைன். ஓகே. சோ இந்த மியூனிச் பாக்ட சைன் பண்ணது வந்து யாரு? சாம்பர்லைன். ஓகே, சாம்பர்லைன். அடுத்து, when was the charter of UN signed? charter of UN வந்து எப்போ சைன் பண்ணப்பட்டது? எப்போ வந்து இந்த charter of UN வந்து சைன் பண்ணாங்க? June 26, 1945. June 26, 1945. So நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு இயர் பார்த்தோம்ல, அதுவும் 1945 தான். ஆனா செப்டம்பர் 2 எது வந்து நம்ம செப்டம்பர் 2 அப்படி நம்ம வந்து பார்த்தோம்? செப்டம்பர் 2 எதுப்பா?
ஜாப்பனீஸ் வந்து formally signed their surrender. ஓகே நான் சரண்டர் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான் வந்து சைன் பண்ணதுதான் செப்டம்பர் 2 1945. இங்க வந்து சார்ட்டர் ஆஃப் யூஎன் வந்து சைன் பண்ணப்பட்டது எந்த வருஷம் அப்படின்னா ஜூன் 26 1945. ஜூன் 26 1945. ஓகே சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சூஸ குயிக்கா ஒரு வாட்டி ரீகால் பண்ண போறேன். உங்கள எத்தனை பேர் கரெக்டா ஆன்சர் பண்றீங்க அப்படின்னு பாத்துலாமா? சரி ஓகே அப்படியே வந்து பாருங்க, நான் ஆன்சர்லாம் எரேஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து உங்ககிட்ட வந்து क्वेश्चन கேட்க போறேன். நீங்க தான் வந்து ஆன்சர் பண்ண போறீங்க. ஓகே எஸ். சோ இப்போ ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். When did Japan formally signed their surrender? இப்போவே ரீகால் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும், ஞாபகம் வச்சுக்க, நமக்கு மறக்காது. ஜப்பான் வந்து ஃபார்மலி சைன் பண்ணது வந்து எப்போ? குயிக்கா எனக்கு ஆப்ஷன் சொன்னா கூட போதும், ஆப்ஷன் சொன்னா கூட போதும். வெரி குட். ஏ 2 செப்டம்பர் 1945. எக்ஸாம்ல வந்து உங்களுக்கு ஆப்ஷன் மாத்தி தருவாங்க, அப்பயும் எல்லாரும் கரெக்டா எழுதிடுவீங்க இல்லையா? சூப்பர். அடுத்து பாருங்க, who initiated the formation of League of Nations? League of Nations உடைய ஃபார்மேஷனை வந்து யாரு ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணாங்க? யாரு ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணாங்க? வூட்ரோ வில்சன். சி. வெரி குட். வூட்ரோ வில்சன். சாட் பறக்கணும், ஆன்சர் பண்ணுங்க, எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க ஃபாஸ்டா. வெரி குட். Where was the Japanese Navy defeated by US Navy? US Navy வந்து ஜாப்பனீஸ் நேவியை வந்து எங்க வந்து தோக்கடிச்சது? வெரி குட். ஹவேத்தா, சாஷிஷ்ணு, கங்காபாய், அறிவழகன். அடுத்து யாருப்பா? பாலமுருகன், லோகேஸ்வரி, அக்ஷயா. சமய ஆன்சர் பண்றாங்க. வெரி குட். பேட்டில் ஆஃப் மிட்வே. பேட்டில் ஆஃப் மிட்வே. நெக்ஸ்ட் பாருங்க, where did the US drop its first atomic bomb? US வந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் அணு ஆயுதத்தை வந்து எங்க போட்டாங்க? வெரி குட். ஹிரோஷிமா. ஓகே அடுத்து பாருங்க, who were mainly persecuted by Hitler? ஹிட்லரால மிக மிக வெறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டவர்கள் வந்து யாரு? ஹிட்லருடைய மெயின் டார்கெட் யாரு? வெரி குட் பா. ஜூஸ். ஜூஸ். JEWS. Which prime minister of England who signed the Munich pact with Germany? ஜெர்மனி கூட இந்த மியூனிச் பாக்ட சைன் பண்ண பிரைம் மினிஸ்டர் வந்து யாரு? சாம்பர்லின், வில்சன் சர்ச்சில், லாய்ட் ஜார்ஜ், ஸ்டான்லி பிளாக்வின். யாருப்பா? சாம்பர்லின். வெரி குட். சாம்பர்லைன் தான் வந்து இந்த மியூனிச் பாக்ட சைன் பண்ணாரு. அடுத்து, when was the charter of UN signed? இப்போ இந்த क्वेश्चनலாம் பப்ளிக்ல ரிவர்ஸா கூட கேட்பாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்படின்னா அவங்க வந்து டேட் கொடுத்துருவாங்க, ஜூன் 26 1945 அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்போ ஆப்ஷன்ல உங்களுக்கு சார்ட்டர் ஆஃப் யூஎன் அப்படின்னு வந்து இருக்கும். ஸோ தயவு செய்து படிக்கிறப்போ புரிஞ்சு படிங்க. ஓகே ஸோ ஜூன் 26 1945ல தான் இந்த சார்ட்டர் ஆஃப் யூஎன் வந்து சைன் பண்ணாங்க. டேட் அண்ட் இயர் தான் உங்களுக்கு ரொம்ப மறக்கும். ஓகே ஸோ இப்போ fill in the blanks போலாமா? fill in the blanks போலாமா? லிசன் பண்றீங்களா? கிளியரா? ஓகே சோ பார்க்கலாம் யார் ஃபாஸ்ட் ஆன்சர் பண்றீங்க அப்படின்னு. Hitler attacked dash which was a demilitarized zone. demilitarized zone அப்படின்னா மிலிட்டரி அல்லாத இடம். மிலிட்டரி இல்லப்பாங்க. அப்போ வந்து ஹிட்லர் போய் எதை வந்து அட்டாக் பண்ணாரு? ஹிட்லர் போய் எதை போயிட்டு அட்டாக் பண்ணாரு? ரைன் லேண்ட். ஓகே எதப்பா? ரைன் லேண்ட். RHINE. ரைனோசரஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெயின் அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைன் லேண்ட். ஹிட்லர் வந்து ரைன்லாண்ட போயிட்டு அட்டாக் பண்ணாரு. சோ அந்த ரைன்லாண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டீமிலிட்டரைஸ்ட், அங்க மிலிட்டரிலாம் கிடையாது. அடுத்துப்பா, the alliance between Italy, Germany and Japan known as. alliance அப்படின்னா வந்து கூட்டணி. ஓகே கூட்டணி. என்ன கூட்டணி? இவங்க மூணு கண்ட்ரீஸும் சேர்ந்து வந்து ஒரு கூட்டணி வச்சிருக்காங்க, இத்தாலி, ஜெர்மனி அண்ட் ஜப்பான். அந்த கூட்டணிக்கு பேர் என்னது? அந்த கூட்டணிக்கு பேர் என்னது? ரோம், ரோம், பெர்லின், டோக்கியோ ஆக்சிஸ். ஓகே சோ ரோம், பெர்லின், டோக்கியோ ஆக்சிஸ். சரியா? ரோம், பெர்லின், டோக்கியோ ஆக்சிஸ். ஓகே சோ அடுத்து பாருங்கப்பா, பிரிட்டன் பிரைம் மினிஸ்டர் டேஷ் ரிசைன்ட் இன் 1940.
இந்த சார்ட்டர் ஆஃப் யூஎன் கூட வந்து சைன் பண்ணாரே அவரே தான். யாருப்பா? நம்ம சாம்பர்லைன். வெரி குட், சாம்பர்லைன். ஓகே, ஓகேவா? சோ ஸ்பெல்லிங் பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்பெல்லிங் பாரு, 2-3 பேர் வந்து தப்பா போடுறீங்க பாருங்க. ஸ்பெல்லிங் கரெக்டா ஸ்பெல்லிங் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? சாம்பர்லைன். அடுத்து, dash is a device used to find out the enemy aircraft from distance. enemy உடைய ஏர்கிராஃப்ட வந்து தூரத்துல இருந்தே வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஒரு கருவி வந்து யூஸ் பண்ணாங்க. அது வந்து என்ன கருவி? ஒரு கருவி வந்து யூஸ் பண்ணாங்க. என்ன கருவி? வெரி குட், ரேடார். ரேடார் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணாங்க. சூப்பர், சமயா. ஓகே, இப்போ மேட்சையும் முடிச்சிட்டு நம்ம பிலிப்ஸை ரீகால் பண்ணலாம். ஏன்னா பிலிப்ஸ் ரொம்ப கம்மியா தானே இருந்துச்சு. சோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மேட்சையும் முடிச்சிடலாம், அதுக்கப்புறமா நம்ம ரீகால் பண்ணலாம். அசர்ஷன் பாருங்க. President Roosevelt realized that the United States had to change its policy of isolation. Reason, he started a program of Lend-Lease in 1941. So இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா assertionum correct, reasonum correct. President Roosevelt realized that, President Roosevelt வந்து ரியலைஸ் பண்றாரு யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து அவங்களுடைய பாலிசி ஆஃப் ஐசோலேஷனை வந்து மாத்தணும் அப்படின்னு. அது வந்து கரெக்ட். ஐசோலேஷன்னா தனியா பிரிச்சு தனிமைப்படுத்தப்படுறது தான் அந்த ஐசோலேஷன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த கொரோனாலாம் வந்தப்போ எல்லாரும் ஐசோலேஷன்ல இருங்க, ஐசோலேஷன் வார்டெல்லாம் சொல்லுவாங்கல்ல, தனியா இருக்கிறது, தனியா பிரிச்சு தனித்தனியா பிரிக்கிறதுக்கு பேர் தான் ஐசோலேஷன். அவங்களுடைய பாலிசி ஆஃப் ஐசோலேஷனை கொஞ்சம் மாத்தணும் அப்படின்னு நினைச்சாங்க. He started a program of Lend-Lease in 1941. Lend-Lease அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராமை வந்து 1941ல வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அது வந்து ரீசன். ஸோ இப்போ அசர்ஷன் அண்ட் தென் ரீசன் பாத்தீங்க அப்படின்னா both are correct is the right answer. அசர்ஷனும் கரெக்ட், ரீசனும் கரெக்ட். அதுதான் வந்து கரெக்டான ஒரு ஆன்சர். ஓகே, அடுத்து வந்து பாருங்க ஐசோலேஷன் சொல்லியாச்சு. ஓகே, பிளிட்ஸ்கிரீக் அப்படிங்கிறது வந்து என்னது? வாட் இஸ் பிளிட்ஸ்கிரீக்? பிளிட்ஸ்கிரீக் வந்து நீங்க எது கூட வந்து நீங்க மேட்ச் பண்ணுவீங்க? குயிக்கா? பிளிட்ஸ்கிரீக், லைட்னிங் ஸ்ட்ரைக். ஓகே, சோ பிளிட்ஸ்கிரீக் நம்ம எது கூட வந்து மேட்ச் பண்றோம்? லைட்னிங் ஸ்ட்ரைக். ஓகே, அப்படின்னா என்னன்னு தெரியுமா? எத்தனை பேர் ஸ்கூல்ல வந்து இந்த சாப்டர் நடத்திட்டாங்க? எத்தனை பேர் ஸ்கூல்ல வந்து அசர்ஷன் ரீசன் வந்து கன்ஃபியூஸ் ஆகுதா? கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அசர்ஷன் அண்ட் ரீசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேபி அந்த சாப்டர்ல இருக்கிற 3 மார்க் 5 மார்க் இதெல்லாம் படிக்கிறப்போ, சாரி 2 மார்க் 5 மார்க்லாம் நம்ம படிக்கிறப்போ இன்னுமே அந்த கான்செப்டை பத்தின ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கிறப்போ அசர்ஷன் அண்ட் ரீசன் வந்து உங்களுக்கு கிடைக்காது. சரியா? சோ பிளிட்ஸ்கிரீக் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா ஆர்மி வந்து சம ஃபாஸ்டா, சர்ப்ரைஸா, ஷாக்கிங்கா உடனே போயிட்டு ஃபயர் பண்றது, சொல்லாம கொல்லாம டக்குன்னு போயிட்டு இந்த ஆபரேஷன் சிந்தூர்லாம் பண்ணாங்கல்ல அந்த மாதிரி வந்து பயங்கரமா லைட்னிங் ஸ்பீட்ல ஃபாஸ்டா ராபிடா டக்குன்னு உடனே போயிட்டு அட்டாக் பண்றதுக்கு பேர் தான் லைட்னிங் ஸ்ட்ரைக். மின்னல் வேகத்துல போயிட்டு ஆர்மி போயிட்டு அட்டாக் பண்ணுவாங்க. சரியா? அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா இந்த பிளிட்ஸ்கிரீக். ஓகேவா? புரிஞ்சுதா? சரி, அடுத்து வந்து பாருங்க ராயல் நேவி. ஓகே, சோ ராயல் நேவிக்கு வந்து என்ன வரும்? எதுடைய நேவியை வந்து ராயல் நேவி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சோ ராயல் நேவி அப்படிங்கிறது வந்து யுனைடெட் கிங்டம், அதாவது பிரிட்டன். சரியா? பிரிட்டனுடைய நேவியை தான் வந்து ராயல் நேவி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பிரிட்டனுடைய நேவியை தான் வந்து ராயல் நேவி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சோ வால்கா, வால்கா அப்படிங்கிறது வந்து எதுல வரும்? வால்கா, வால்கா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ரிவர். சரியா? ஒரு பெரிய ஒரு நதி. சோ அந்த வால்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஸ்டாலின்கிராட்ல இருக்கு. ஓகே, ஸ்டாலின்கிராட்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ரிவர். ஓகே, அடுத்து பாருங்கப்பா கவுடல் கெனால். ஓகே, கவுடல் கெனால். ஓகே, நம்ம எல்லாத்தையுமே வந்து மேட்ச் பண்ணிட்டோம். அப்போ கவுடல் கெனாலுக்கு வந்து என்ன இருக்கும்? ரிமைனிங் என்னப்பா ஆப்ஷன் இருக்கு? What is the remaining option available here? நமக்கு இருக்கு சாலமன் ஐலாண்ட். சோ சாலமன் ஐலாண்ட்ல தான் இந்த கவுடல் கெனால் அப்படிங்கிறது வந்து இருக்கு.
ஸோ இந்த கவுடல் கெனால் கேம்பெயின் அப்படிங்கிற ஒரு கேம்பெயினை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து இந்த வார் டைம்ல பேட்டில் ஆஃப் கவுடல் கெனால்ல வந்து பண்ணாங்க. சரியா? யாரு? யுனைடெட் ஸ்டேட்ஸ். சரியா? யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து பண்ணாங்க. ஓகே, சோ இப்போ எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கா? பிளிட்ஸ் கிரீக் அப்படிங்கிறது வந்து லைட்னிங் ஸ்ட்ரைக், ராயல் நேவி பிரிட்டன், வோல்கா, ஸ்டாலின்கிராட், கவுடல் கெனால், சாலமன் ஐலாண்ட். வெரி குட். சோ இப்போ அடுத்துப்பா நம்ம கொஸ்டின் அண்ட் ஆன்சர் போலாம். கொஸ்டின் அண்ட் ஆன்சர் போயிடலாமா? அப்படி இல்லைன்னா மேம் இந்த ஃபில்லப்ஸையும் மேட்சையும் ஒரு ரீகால் பண்ணிட்டு போலாம் மேம் அப்படிங்கிறீங்களா? சி, உங்களுக்காக தான் இங்க நான் டீச் பண்றேன். ஸோ யூ டெல் மீ, யூ வாண்ட் மீ டு ரிவைஸ் த ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மேட்ச் எல்லாம் ஒரு வாட்டி கொஸ்டின் கேட்டு ரீகால் பண்ணிட்டு நம்ம இதை கண்டினியூ பண்ணலாமா? இல்லைன்னா டைரக்டா நம்ம ஷார்ட் ஆன்சர்ஸ் போயிடலாமா? ரீகால், நிறைய பேர் ரீகால் தான் கேக்குறீங்க. ஓரல் ரீகால் வச்சுக்கலாம். சரியா? ஓரல் ரீகால். ஐ அம் கோயிங் டு ஆஸ்க் क्वेश्चन. லெட் மீ see how many of you answer. Okay? Hitler attacked dash which was a demilitarized zone. Hitler attacked dash which was a demilitarized zone. Yes. Answer பண்ணுடா. Rhineland. Very good. Hitler attacked Rhineland. R-H-I-N-E-L-A-N-D. Rhineland தான் ஆன்சர். ஓகே, அடுத்து வந்து பாருங்க. The alliance between Italy, Germany and Japan is known as. The alliance between Italy, Germany and Japan. Italy, Germany and Japanல இருக்கக்கூடிய அந்த alliance, அந்த கூட்டணியை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? அந்த கூட்டணியை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? எஸ், அந்த கூட்டணியை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? ரோம், பெர்லின், டோக்கியோ ஆக்சஸ். வெரி குட். ரோம், பெர்லின், டோக்கியோ ஆக்சஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சூப்பர். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிட்டன் பிரைம் மினிஸ்டர் டேஷ் ரிசைன்ட் இன் 1940. எந்த பிரிட்டன் பிரைம் மினிஸ்டர் வந்து 1940ல வந்து ரிசைன் பண்ணாரு? எந்த பிரிட்டன் பிரைம் மினிஸ்டர் வந்து 1940ல வந்து ரிசைன் பண்ணாரு? Very good. Chamberlain. Dash is a device used to find enemies aircraft from distance. Enemies உடைய aircraft வந்து டிஸ்டன்ஸ்ல இருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணப்பட்ட அந்த ஒரு டிவைஸ் பேர் வந்து என்னது? Hi ma'am, 11th new batch. No one is taking a class. வைப்பாங்கடா, இருங்க இருக்கும். Everyday 11th class உண்டு. Radar. Very good. Radar. Okay? அடுத்து இப்போ மேட்ச்ல இருந்து क्वेश्चन கேட்க போறேன். ஓகே, மேட்ச்க்கு வந்து நான் உங்களுக்கு இதே காட்டிடுறேன், எரேஸ் பண்ணிடுறேன். பிளிட்ஸ் கிரீக் என்ன பாரும்? ஃபர்ஸ்ட் ஒன் பிளிட்ஸ் கிரீக். பிளிட்ஸ் கிரீக் அப்படிங்கிறது வந்து என்னது? லைட்னிங் அட்டாக். வெரி குட். லைட்னிங் ஸ்ட்ரைக் பேர் தான் வந்து இந்த பிளிட்ஸ் கிரீக். ஓகே, அடுத்து ராயல் நேவி. ராயல் நேவி பரவாயில்ல, இந்த லெசன் நடத்தலனாலும் பரவாயில்ல, புக் பேக் நம்ம படிக்கலாம். பிரிட்டன், பிரிட்டன் நேவியை தான் நம்ம ராயல் நேவி சொல்லுவோம். வோல்கா, வோல்கா என்ன பவரும்? ஸ்டாலின்கிராட். வெரி குட். அடுத்து கவுடல் கெனால், சாலமன் ஐலாண்ட், சாலமன் ஐலாண்ட். வெரி குட், சூப்பர். சரியா? ஓகே, சோ இப்போ நம்ம क्वेश्चन அண்ட் ஆன்சர் பார்த்துடலாம். क्वेश्चन அண்ட் ஆன்சர் பார்த்துடலாம். ஓகே, who were the three prominent dictators of post World War I? இந்த क्वेश्चन வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, என்னது அப்படிங்கறத பாருங்க. Who were the three prominent distinct leader of the post World War I? அதாவது இந்த World War I முடியறப்போ, முடிஞ்சதுக்கு அப்புறமா, அதான் போஸ்ட் வேர்ல்டு வார் அப்படின்னு வந்து சொல்றாங்க. போஸ்ட் வேர்ல்டு வார் அப்படின்னு சொல்றாங்க. யார் வந்து மிகப்பெரிய டிக்டேட்டர்ஸ்? டிக்டேட்டர்ஸ்னா என்ன தெரியுமா? டே, நான் சொல்றதுதான் அப்படியே நீ கேட்கணும், எந்த வித எதிர்ப்பு கொஸ்டினுமே இருக்கக்கூடாது அப்படிங்கறதான் வந்து என்னது அப்படின்னா டிக்டேட்டர்ஷிப். பேச்ச கேட்கறேன்னா நான் கொன்றுவேன், அதான் வந்து என்னது அப்படின்னா டிக்டேட்டர்ஷிப். நான் தான் அப்படிங்கறதா இந்த டிக்டேட்டர்ஷிப். சோ யாருன்னா இத்தாலியில முசோலினி, இத்தாலியில முசோலினி, ஜெர்மனில ஹிட்லர், அண்ட் பிரான்ஸ்ல வந்து ஸ்பெயின்.
அதான் பிராங்கோ அப்படின்னு போட்டிருக்காங்க. பிரான்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெயின், சாரி ஸ்பெயின்ல வந்து பிராங்கோ, ஸ்பெயின்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராங்கோ. ஓகே, முசோலினி வந்து இட்டாலியில, ஹிட்லர் வந்து ஜெர்மனில, பிராங்கோ வந்து ஸ்பெயின்ல. ஓகே, they were the prominent சர்வாதிகாரம், கரெக்டா சொன்னாங்க, சர்வாதிகாரம், சம அதிகாரம். ஓகே, மொத்தத்தையும் நான் தான் கண்ட்ரோல் பண்ணுவேன் அப்படிங்கறதா வந்து இந்த சர்வாதிகாரம். ஓகேவா, முசோலினி வந்து பாத்தீங்க அப்படின்னா இட்டாலியில, அடுத்து ஹிட்லர் வந்து ஜெர்மனில, அடுத்து பிராங்கோ வந்து ஸ்பெயின்ல. ஓகே, வெரி குட். சோ அடுத்து வந்து பாருங்கப்பா, how did Hitler get support from the people of Germany? இப்போ இவ்ளோ ஒரு சர்வாதிகாரியா வந்து ஹிட்லர் வந்து இருக்காரு இல்லையா, அவருக்கு வந்து சப்போர்ட் வந்து பீப்புள் கிட்ட இருந்து எப்படி வந்துச்சு? கைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா you can use the book itself. book is the best guide பா. chapter 2 long answers நான் ஆல்ரெடி நடத்திட்டேன். 11th நீங்களும் யாழினியும் சாரும் எந்த லெசன் எடுப்பீங்க? 11th நான் எந்த லெசனுமே எடுக்க மாட்டேன். யாழினியும் சார் தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா எடுப்பாரு. எனக்கு பதிலா பிரகாஷ் சார் தான் உங்களுக்கு கெமிஸ்ட்ரி எடுப்பார். ஓகே ஓகே, 11th நான் டச்சே பண்ண மாட்டேன். ஓகேவா, how did Hitler get support from the people of Germany? people of Germanyல இருந்து ஹிட்லருக்கு எப்படி வந்து சப்போர்ட் வந்து கிடைச்சது? Adolf Hitler was able to exploit the general discontent among the Germans. நல்லா கவனிங்க, அடால்ஃப் ஹிட்லர் இருக்காரு இல்லையா, மக்களிடையே இருக்கக்கூடிய ஒரு ஜெனரல் டிஸ்கண்டென்ட், டிஸ்கண்டென்ட் அப்படின்னா அதிருப்தி அப்படின்னு அர்த்தம். இல்ல எனக்கு இது வந்து பத்தல, ஓகே எனக்கு இது வந்து பத்தல, எனக்கு இது போறல, நான் ஒரு நல்ல லைஃப் வாழ்ந்துட்டு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட ஒரு அதிருப்தி இருக்கும் இல்லையா, திருப்தியே இல்லாம இருக்கிறது. திருப்தினா கண்டென்ட், கண்டென்ட் ஓகே நான் ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறது தான் கண்டென்ட். டிஸ்கண்டென்ட் அப்படின்னா அதிருப்தி, திருப்தி இல்லாம இருக்கிறதுக்கு பேர் தான் டிஸ்கண்டென்ட். சோ அடால்ஃப் ஹிட்லரால இந்த அதிருப்தியை என்ன பண்ண முடிஞ்சது அப்படின்னா அவரால் வந்து யூஸ் பண்ணிக்க முடிஞ்சது. அதை வந்து அவர் என்ன பண்ணிக்காரு அப்படின்னா அவர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாரு. gifted with great oratorical skills. gifted with great oratorical skills அப்படின்னா என்னது? மிகப்பெரிய ஒரு பேச்சு திறமையால he was gifted. giftedனா என்னது? லைக் எப்படி காட் கிஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஹிட்லருக்கு ஒரு மிகப்பெரிய பேச்சு திறமை வந்து இருந்தது, oratorical skill. he was able to sway the people by his impassionate speeches. sway the people அப்படின்னா என்ன தெரியுமா? அப்படியே பயங்கரமா மிரள வைக்கிறது, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எமோஷன்ஸ் எல்லாம் தூண்டுறது. அவர் வந்து பேசினாரு அப்படின்னு வந்து வச்சுக்கோங்களேன். ஓகே, அவர் வந்து பேசினாரு, இம்பேஷனேட்னா அவ்வளோ பேஷனேட்டா அவர் பேசுறப்போ மக்களுக்குள்ள இருக்கிற எமோஷன்ஸ் எல்லாமே வந்து என்ன ஆகுது அப்படின்னா தூண்டப்படுது. சரியா? ப்ராமிசிங் a return to the glorious military past of Germany. அவர் என்ன ப்ராமிஸ் பண்றாரு? இந்த ஜெர்மனியுடைய மிலிட்டரி பாஸ்ட், முன்னாடி எப்படி ஜெர்மனி வந்து ஒரு கிரேட் சூப்பர் பவரா வந்து இருந்துச்சு, மிலிட்டரிலாம் எவ்வளவு பெருசா வந்து இருந்துச்சு, அது எல்லாமே நான் திருப்பி கொண்டு வருவேன் அப்படின்னு பண்ணாரு. ஆமா, எவ்ரிவன் ஃபால் இன் ஹிஸ் ஸ்பீச், அவர் பேச்சுக்கே எல்லாரும் வந்து விழுந்துட்டாங்க. ஓகேவா? எஸ், இந்த கொஸ்டினை முடிச்சிட்டு நம்ம வந்து தண்ணி குடிப்போம். சரியா? மிஷன் வாட்டர். The fundamental platform on which Hitler built his support was the notion of the racial superiority. The fundamental platform என்ன தெரியுமா? அடிப்படையா ஹிட்லர் வந்து அவருடைய சப்போர்ட்டை பில்ட் பண்ணது எதை வச்சு அப்படின்னா இந்த ரேஷியல் சுப்பீரியாரிட்டி. ரேஷியல் சுப்பீரியாரிட்டி அப்படின்னா என்ன தெரியுமா? இந்த ஜெர்மன்ஸ் நம்ம தாங்க இருக்கிறதுலயே பியூரான இனம். அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா ரேஷியல் சுப்பீரியாரிட்டினா இந்த இனம் தான் பெருசு, இந்த இனம் மக்கள்லாம் ரொம்ப கீழே உள்ளவங்க. எப்படி இந்த ஜாதியில மேல் ஜாதி கீழ் ஜாதி அப்படிங்கிற மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா ரேஸ், ரேஸ்னா வந்து என்னதுன்னா இனம். அவர் என்ன சொல்றாரு? ஜெர்மன்ஸ் ஆஸ் பியூர், ஜெர்மன்ஸ்லாம் தான் வந்து பியூர் ஆரியன். ஓகே, அண்ட் டீப் சீட்டட் ஹேட்டட் ஃபார் ஜூஸ், ஒரு மிக டீப்பான ரொம்ப ஆழ்ந்த ஒரு ஹேட்ரட்னா ஹேட், சுத்தமா ஜூஸை கண்டாலே அவருக்கு பிடிக்காது. சோ ஜூஸை கண்டாலே பிடிக்காத மக்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இது சரியா? கண்டிப்பா சரி கிடையவே கிடையாது. திஸ் இஸ் அப்சல்யூட்லி ராங். ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன்லாம் இருக்கவே கூடாது. ஆனா ஹிட்லர் ஃபண்டமெண்டலா இந்த ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் தான் அவரோட சப்போர்ட்டுக்கே வச்சுக்கிட்டாரு. ஆமா, ஹிட்லர் மைண்ட் வாய்ஸ் பி லைக் இனிமே நம்ம தான் அப்படின்னு இருந்துச்சு.
ஓகே, சோ பாத்தீங்க அப்படின்னா இந்த ரேஷியல் சுப்பீரியாரிட்டி அவர் என்ன சொல்றாரு, ஜெர்மன்ஸை வந்து பியூர் ஆரியன்ஸ் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறமா ஜூஸை பயங்கரமா ஹேட் பண்ணார். இதெல்லாம் தான் மக்களுக்கு அவரை ரொம்ப பிடிக்க வச்சது. Adolf Hitler was able to exploit the general discontent among the people. So ஜெர்மன்ஸ் இடையே இருக்கக்கூடிய இந்த அதிருப்தியை வந்து அவரால் வந்து போக்க முடிஞ்சது. மேம் ரொம்ப தேங்க்ஸ், ஐ ஸ்கோர் 98 out of 100 because of you. Thank you பா. யார் சார் வந்து 10th என்ன சப்ஜெக்ட் டீச் பண்ணுவார்? எல்லாருமே சோஷியல் தான் டீச் பண்ணுவோம். யாழினியன் சார், ஆஷா மேம், நான் 3 பேருமே 10th வந்து சோஷியல் டீச் பண்ணுவோம். பிரகாஷ் சார் வந்து உங்களுக்கு சயின்ஸ் டீச் பண்ணுவாரு. அப்புறம் வந்து ஜனஸ்ருதி மேம் வந்து மேக்ஸ் டீச் பண்ணுவாங்க. ஓகே, இங்கிலீஷ் வந்து திருப்பி ஆஷா மேம் உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் வந்து தமிழன் சார் உங்களுக்கு டீச் பண்ணுவாரு. ஸோ ஆஷா மேம், நானு, யார் சார் 3 பேருமே சோஷியல் டீச் பண்ணுவோம். ஓகே, டெய்லி ஒன் டீடைல்னாலயா? சூப்பர் சூப்பர்டா. Adolf Hitler was able to exploit the general discontent among the Germans. Germans கிடையே இருக்கக்கூடிய இந்த general discontent அவரால போக்க முடிஞ்சது. With his great oratorical skill, அவருடைய மிக சூப்பரான வசீகரமான இந்த பேச்சு திறமையால he was able to sway the people. sway the peopleனா மக்கள்லாம் அப்படியே வாவ் அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட impassionate speechesலாம் வந்து இருக்கு. அண்ட் ஜெர்மனியுடைய குளோரியஸ் மிலிட்டரி பாஸ்ட் எல்லாம் நான் மீண்டும் கொண்டு வரேன் அப்படிங்கிற ஒரு ப்ராமிஸ் வந்து கொடுத்தாரு. ஓகே, சோ ஹிட்லர் வந்து ஃபண்டமெண்டல் பிளாட்ஃபார்மா எது வந்து வச்சுக்கிட்டாரு அப்படின்னா, ஒரு பிக் ஹெல்ப், ஒன் டே பிஃபோர் எக்ஸாம் சயின்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் லைவ் போடுங்க லைக் ப்ரீவியஸ் இயர். கண்டிப்பா ஹவெட்டா, கண்டிப்பா அதெல்லாம் பண்ணிடலாம். The fundamental platform on which Hitler built his support. ஹிட்லர் வந்து அவருடைய சப்போர்ட்டை பிரைமரியா எதை பேஸ் பண்ணி பில்ட் பண்ணாரு அப்படின்னா இந்த ரேஷியல் சுப்பீரியாரிட்டி. இந்த ரேஸ்லாம் தான்ப்பா பியூர், இந்த ரேஸ்லாம் தான் வந்து சுப்பீரியர் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான். ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, ஜெர்மன்ஸ் தான் வந்து பியூரான ஆரியன் ரேஸ். ஸோ இந்த ஜூஸ் எல்லாம் நம்ம பயங்கரமா வந்து ஹேட் பண்ணணும், ஜூஸ் எல்லாம் ஹேட் பண்ணணும், சுட்டுக்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் வந்து அவருடைய ஒரு கொள்கையா இருந்தது. ஸோ எல்லாரும் இப்ப என்ன பண்ணணும், போயிட்டு bring a cup of water and drink. ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு குட்டி 1 minute வாட்டர் பிரேக். யாரெல்லாம் போய் தண்ணி குடிச்சிட்டீங்களோ மிஷன் வாட்டர் அக்கம்ப்ளிஷ்ட் அப்படின்னு சாட்ல போடுங்க பார்க்கலாம். நானும் போய் தண்ணி கொண்டு வரேன். ஜூஸுங்கிறது ஒரு குரூப் ஆஃப் மக்கள்டா, ஜூஸுங்கிறது ஒரு குரூப் ஆஃப் மக்கள் தான். ஓகே, ஓகேவா? எல்லாருமே தண்ணி குடிச்சாச்சா? மிஷன் வாட்டர் அக்கம்ப்ளிஷ்டா? ஓகே, சூப்பர். ஓகே, ஆமா, நேற்று வந்து நிறைய பேர் டிப்ஸ் டு மெமரைஸ் இயர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. இதெல்லாம் சொல்ற ரொம்ப டஃப்பான ஒரு கொஸ்டின், நானே அதை வந்து யோசிக்கணும். ஓகேவா? டைம் லைன்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஈஸியா ட்ரிக் எல்லாம் சொல்லியிருப்பேன், ஃபன்னியா இருக்கும். அந்த வீடியோ பாருங்க, ஒரு 5 minutes வீடியோ தான். டைம் லைன் ஞாபகம் வச்சுக்க, ஆனா எல்லா இயரையும் ஞாபகம் வச்சுக்கிறது வந்து இட்ஸ் அ பிட் டிஃபிகல்ட் டாஸ்க் தான். நானே இனிமே தான் யோசிக்கணும். ஓகேவா? ஓகே, ஸோ டிஸ்கிரைப். யாருக்கெல்லாம் வந்து இந்த டெய்லி ஒன் டீடைல் வேணுமோ எனக்கு கமெண்ட்ஸ்ல சப்போர்ட் பண்ணுங்க. டெய்லி ஒன் டீடைல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நான் உங்களுக்கு இந்த டெய்லி ஒரு டீடைல் சொல்லி கொடுத்து வீடியோ போடுறேன். லாஸ்ட் இயர் போட்டேன், ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டாங்க. சரியா? ஓகே, ஸோ டிஸ்கிரைப் த Pearl Harbor incident. Pearl Harbor incident டிஸ்கிரைப் பண்ணும். In December 1941, Japan attacked American naval installation.
ஜப்பான் வந்து என்ன பண்ணாங்க, அமெரிக்காவுடைய கடல் நேவல் இன்ஸ்டலேஷன்னா கடல்ல அவங்க இன்ஸ்டால் பண்ணி இருக்கிற எல்லா அது வந்து ஒரு கப்பலா இருக்கலாம், அது வந்து ஒரு ஆர்மிக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருளா இருக்கலாம், அந்த நேவல் இன்ஸ்டாலேஷன்ஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அட்டாக் பண்ணாங்க. அது எங்க இருக்கு? இன் பேர்ல் ஹார்பர், ஹவாயில இருக்கக்கூடிய பேர்ல் ஹார்பரை அட்டாக் பண்ணாங்க வித்தவுட் வார்னிங். வித்தவுட் வார்னிங்னா எந்த ஒரு முன்னு அறிவிப்புமே இல்லாம. ஓகே, திடீர்னு உங்க கிளாஸுக்குள்ள வந்துட்டு பிடி டீச்சர் உங்களை போட்டு அடி அடி நடிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்து ஜப்பான் என்ன பண்ணாங்க, அமெரிக்காக்குள்ள பூந்து, அதுவும் எங்க ஹவாயில இருக்கக்கூடிய பேர்ல் ஹார்பர்ல போயிட்டு அமெரிக்கன் நேவி இன்ஸ்டலேஷன், நேவல் இன்ஸ்டலேஷன் எல்லாத்தையுமே போட்டு அடிச்சு உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. The idea was to cripple American Pacific fleet. அமெரிக்கா வந்து பெசிபிக் வழியா போயிடக்கூடாது, அமெரிக்கா வந்து பெசிபிக் ஓஷன் வழியா வெளியில போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். கிரிப்பிள் அப்படின்னா முடக்குதல், நம்மள கைய கால கட்டி போடுற மாதிரி அமெரிக்காவை வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா பசிபிக் ஓஷன் வழியா அவங்கள வெளிநாடு எதுக்குமே போக விடாம பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணாங்க, இந்த நேவல் இன்ஸ்டலேஷன், இந்த கடல் படை எல்லாத்தையுமே வந்து போயிட்டு அடிச்சு உதைச்சாங்க. That Japan would not face any opposition in its offensive against Southeast Asian countries. So Japan வந்து இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கு அகெயின்ஸ்டாலாம் வந்து போயிட்டு போராடுச்சுன்னா அப்போ வந்து இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கு பசிபிக் வழியா தானே போகணும். ஸோ வந்து இது போக முடியாது, இப்போ அமெரிக்கா வந்து போக முடியாது, எதுவுமே ஹெல்ப் கேட்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இப்படி பண்ணுச்சு. சரியா? ஸோ ஜப்பான் வுட் நாட் ஃபேஸ் எனி அப்போசிஷன், எந்த வித ஒரு அப்போசிஷனுமே ஜப்பான் மேல இப்ப வந்து வராது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் இது பண்ணுச்சு. மெனி பேட்டில் ஷிப்ஸ், நிறைய பேட்டில் ஷிப்ஸ்னா போர் கப்பல்கள், ஓகே, வார்க்காக யூஸ் பண்ணக்கூடிய போர் கப்பல்கள். அண்ட் நியூமரஸ் ஃபைட்டர் பிளேன்ஸ், நிறைய அதேதான் ஃபைட்டர் பிளேன்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளேன்ஸ் யூஸ்டு ஃபார் மிலிட்டரி பர்பசஸ், ஆர்மி பர்பசஸ். ஓகே, இந்த மாதிரி வாருக்கு யூஸ் பண்ணக்கூடிய இது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. வேர் டெஸ்ட்ராய்ட், பயங்கரமா வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. The United States declared a war on Japan with Britain and China also joining in. யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து என்ன டிக்ளேர் பண்ணாங்க உடனே, என்னுடைய பேர்ல் ஹார்பர் நீ கம்ப்ளீட்டா அட்டாக் பண்ணல, எத்தனை பேட்டில் ஷிப், வார்ஷிப், எவ்வளோ ஜெட் பிளேன்ஸ் எல்லாத்தையுமே நீ வந்து அட்டாக் பண்ணியிருப்ப. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா பதிலுக்கு நான் வந்து ஒரு வார் வந்து உன் மேல கண்டக்ட் பண்றேன். The United States declared war on Japan. ஜப்பான் மேல போர் வந்து அனௌன்ஸ் பண்றாங்க, உங்களை நோக்கி நாங்க போர் படை எடுத்து வர போறோம் அப்படின்னு. With Britain and China also joining in. அப்போ யார் ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா ஜப்பானுக்கு யாரு எதிரி, பிரிட்டனு சைனாலாம். ஸோ என்ன சொல்லுது, இதாண்டா சான்ஸ், யுஎஸ் நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன், அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டனு, சைனா, அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ், மூணு பேரும் சேர்ந்து ஜப்பான் மேல போர் புரியுறாங்க. This brought together both the Asia Pacific and European war into one common cause. So இப்போ இத்தனை கண்ட்ரீஸ் வந்து நமக்கு இன்வால்வ் ஆகுறப்போ வந்து என்ன ஆகுது, ஏசியா பசிபிக் கண்ட்ரீஸ் இருந்தா ஏசியா பசிபிக் கண்ட்ரீஸும் வாருக்குள்ள இப்ப வருது. நமக்கு இப்ப பிரிட்டன்லாம் வருதுனால யூரோப்பியன் கண்ட்ரீஸும் நமக்கு இப்போ வார்க்குள்ள வருது. ஸோ குட்டியா இருந்த வார் இப்போ பெருசா மாறுது. ஓகே, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி it brought the United States with its enormous resources into war as a part of their allies. allies அப்படிங்கிறது வந்து என்னது அப்படின்னா கூட்டணி. இப்போ யூஎஸ் மட்டும் வாருக்கு வந்துச்சு அப்படின்னா யூஎஸ் அவங்க கிட்ட இருக்கிற பவர்லாம் தான், மிலிட்டரி சோர்சஸ்லாம் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ யூஎஸ் மட்டும் இல்ல, யூஎஸ் கூட யாரெல்லாம் இருக்காங்க, பிரிட்டன் இருக்கு, சைனா இருக்கு. அப்போ அதிக மிலிட்டரியில இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸா இருக்கட்டும், நிறைய சோல்ஜர்ஸ் இருப்பாங்க, துப்பாக்கி நிறைய இருக்கும். ஓகே, அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அம்யூனிஷன்னா வாருக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆயுதங்கள் நிறைய இருக்கும். சோ அவங்களுடைய எனார்மஸ் ரிசோர்சஸ்னா நிறைய ரிசோர்சஸ் இப்போ யூஎஸ் சைட்ல இருக்கு. ஓகே, ஏன் அப்படின்னா அவங்க கூட்டணி வச்சிருக்காங்க. யார் கூட கூட்டணி, இப்போ யார் கூட கூட்டணி சாட்ல சொல்ல முடியுமா? யாருப்பா? சைனா அண்ட் பிரிட்டன். சைனா பிரிட்டன் ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டதுனால இப்போ பயங்கரமான ஒரு
வாரா இது வந்து கிளம்பிருச்சு. ஓகே, சோ இப்போ திருப்பி படிக்கலாமா? Pearl Harbor incident. So Pearl Harbor, kindly teach summary of the lesson. கண்டிப்பா நான் சம்மரி கண்டிப்பா உங்களுக்கு நான் டீச் பண்றேன், டோன்ட் வரி. ஓகே, சோ டிசம்பர் 1941ல ஜப்பான் வந்து என்ன பண்ணாங்க? அமெரிக்கன் நேவல் இன்ஸ்டலேஷன்ஸ், அமெரிக்கன் நேவல் இன்ஸ்டலேஷனை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அட்டாக் பண்ணாங்க இன் Pearl Harbor, Hawaii without warning. எந்த ஒரு வார்னிங்குமே வந்து இல்லாம ஹவாயில இருக்கக்கூடிய Pearl Harborல அமெரிக்கா வச்சிருக்கக்கூடிய எல்லா இன்ஸ்டலேஷன்ஸையுமே வந்து ஜப்பான் வந்து அட்டாக் பண்றாங்க. The idea was to cripple America's Pacific fleet. அமெரிக்கா வந்து பெசிபிக் வழியா எங்கேயுமே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஜப்பான் வந்து அமெரிக்காவை போயிட்டு அட்டாக் பண்றாங்க. ஆனா என்ன ஆகுது நமக்கு இப்போ? நிறைய பேட்டில் ஷிப்ஸ், அவங்க வந்து போருக்காக யூஸ் பண்ணக்கூடிய நிறைய பேட்டில் ஷிப்ஸா இருக்கட்டும், நியூமரஸ் ஃபைட்டர் பிளேன்ஸா இருக்கட்டும், ஃபைட் பண்றதுக்கு யூஸ் பண்ண பிளேன்ஸா இருக்கட்டும், ஃபைட்டர் பிளேன்ஸ், இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுச்சு? டெஸ்ட்ராய் பண்ணிடுச்சு. எல்லாத்தையுமே பயங்கரமா டெஸ்ட்ராய் பண்ணிடுச்சு. The United States declared war on Japan. ஓகே, உடனே யுனைடெட் ஸ்டேட்ஸ் சும்மா இல்ல, யுஎஸ் வந்து என்ன சொல்லிடுச்சு? வார் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. யார் மேல? ஜப்பான் மேல. இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ் கூட யாரெல்லாம் கூட்டணி வைக்கிறாங்க? பிரிட்டன் அண்ட் சைனா. பிரிட்டன் சைனா அவங்களும் வந்து வாருக்கு ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஓகே, this brought together both the ஏசியா பசிபிக்கும் இப்போ வார்ல வந்திருக்கு, யூரோப்பியன் வாரும் இப்போ ஒன்னா கூடி வந்திருக்கு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா எனார்மஸ் ரிசோர்சஸ் கிடைக்குது வாருக்கு. ஏன்? அலைஸால அவங்க கூட்டணி வச்சிருக்காங்க இல்லையா? கூட்டணியால யார் கூட கூட்டணி? பிரிட்டன் அண்ட் சைனா கூட இருக்கிறதுனால யூஎஸ் சைட்ல நிறைய பவர் இருக்கு, நிறைய ஆர்மி அதிகமா இருக்கு. ஓகே, சூப்பர். இப்போ அடுத்த क्वेश्चन. இப்போ இது வரைக்கும் பார்த்தது யாருக்கெல்லாம் கிளியர்? எனக்கு சாட்ல சொல்ல முடியுமா? இது வரைக்கும் பார்த்தது யாருக்கெல்லாம் கிளியர்? போலாமா? ஓகே, வாட் டு யூ நோ அபவுட் பெவரேஜ் ரிப்போர்ட்? பெவரேஜ் ரிப்போர்ட் அப்படின்னா வந்து என்னது? 1942ல the report commonly known as Beveridge report was published in the United Kingdom. So என்னப்பா 1942ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பெவரேஜ் ரிப்போர்ட் அப்படின்னு வந்து ஒண்ணு பப்ளிஷ் பண்ணாங்க. ஓகே, எங்க பப்ளிஷ் பண்ணாங்க? யுனைடெட் கிங்டம்ல, யூகேல. யுனைடெட் கிங்டம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பெவரேஜ் ரிப்போர்ட் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை வந்து 1942ல சப்மிட் பண்றாங்க. ஓகே, அந்த ரிப்போர்ட்ல என்ன போட்டிருக்கு? ஃபாஸ்டா போலாமா? ஓகேடா. ரிப்போர்ட்ல என்ன போட்டிருக்கு? It proposed a series of measures which the government should adopt to provide citizens with adequate income, health care, education, housing, employment to overcome poverty and disease, which were the major impediments to general welfare. So அது படி பாத்தீங்க அப்படின்னா இந்த பெவரேஜ் ரிப்போர்ட் படி it proposed a series of live class இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிரும்டா. இந்த क्वेश्चंसலாம் நம்ம முடிக்கிறப்போ முடிஞ்சிரும். இன்னும் 1-2 questions வந்து இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் you have I think another live class உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். Wait a minute, I'll just check. நெக்ஸ்ட் லைவ் வந்து எத்தனை மணிக்கு உங்களுக்கு? அவ்வளோதானா? ஒரே ஒரு லைவ் தானா இன்னைக்கு? only one live? ஓகே, அப்போ பிரச்சனை இல்லை. ஓகே, டன். அப்போ நம்ம இதை முடிச்சுட்டு கிளாஸ் முடிச்சுக்கலாம், சரியா? ஓகேப்பா.
So it proposed a series of measures which the government should adopt to provide. Okay, so இப்போ அதுல வந்து என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா series of measures அப்படின்னா என்னென்னலாம் வந்து சொல்யூஷன்ஸ் வந்து இருக்கு, என்னென்னலாம் நம்ம விஷயம் வந்து பண்ணணும், எதுக்கு I am good, black, pink. Okay, so in which government should adopt, government வந்து என்னென்னலாம் series of measures வந்து follow பண்ணணும், எதுக்கு to provide citizens with adequate income. Citizens மக்களுக்கு வந்து ஒரு நல்ல வருமானம் தரத்துக்காக, மக்களுக்கு வந்து நல்ல இன்கம் வந்து கிடைக்கணும், அதுக்கு கவர்மெண்ட் என்னெல்லாம் பண்ணணும். ஹெல்த் கேர், மக்களுக்கு வந்து ஹெல்த் கேருக்கு என்னென்னலாம் பண்ணணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எஜுகேஷனுக்கு என்னெல்லாம் வந்து பண்ணணும். ஹவுசிங், வீடு வேணும் இல்லையா. எம்ப்ளாய்மெண்ட்னாலும் வேலை வாய்ப்பு. டு ஓவர்கம் பாவர்ட்டி அப்படின்னா வந்து பஞ்சத்தை ஓவர்கம் பண்ணணும், பஞ்சத்திலேருந்து மீண்டு வரணும் அப்படி, அதுக்காக. அண்ட் டிசீசஸ்ல இருந்துமே ஓவர்கம் பண்ணி வரணும். which were the major impediments to the general welfare. impedimentsனா தடங்கள். ஓகே, ஜெனரல் வெல்ஃபேர் அப்படின்னா ஒரு நலம், மக்களுடைய ஒரு காமனான ஒரு நலத்துக்கு மிகப்பெரிய தடையா இருக்கிறது வந்து எது? பாவர்ட்டியும் டிசீசஸும், பஞ்சமும் நோயும். சோ பஞ்சத்தையும் நோயும் போக்குறதுக்காக கவர்மெண்ட் வந்து என்னென்னலாம் மெஷர்ஸ் வந்து எடுக்கணும், எதுக்குப்பா? the series of measures government should adoptனா எடுத்துக்கணும் அப்படின்னு அர்த்தம். லைக் அவங்க வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வந்து அர்த்தம். ஓகே, யா மீனு மேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்போ கரண்ட்லி கொஞ்ச நாள் அவங்க வந்து ஹாலிடேஸ் லீவ்ல வந்து இருக்காங்க, பர்சனல் லீவ்ல வந்து இருக்காங்க. she will be back. ஓகே வாடா. ஓகே, 10th சாயா பேரை மாத்திட்டு வர வேண்டியது, சரியா? வாங்க. So series of measures which government should adopt. government வந்து என்னென்னலாம் வந்து இப்போ வந்து எடுத்துக்கணும், கையில் எடுத்துக்கணும், எதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும், எதுக்குப்பா? to provide citizens with adequate income. தேவையான வருமானம் மக்களுக்கு கிடைக்கணும். ஹெல்த் கேர், அஃப்கோர்ஸ் ஹெல்த் கேர்னா ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் வேணும் இல்லையா. எஜுகேஷன், மக்களுக்கு வந்து இந்த கல்வி அறிவு. அதுக்கப்புறமா ஹவுசிங், எம்ப்ளாய்மெண்ட் வேலை வாய்ப்பு. டு ஓவர்கம், எதுக்கு இதெல்லாம் வேணும்? பஞ்சத்தையும் டிசீசஸ்ல இருந்தும் தப்பிக்கிறதுக்காக. ஓகே, சோ which were the major impediments to general welfare. ஜெனரல் நலத்துக்கு மிகப்பெரிய ஒரு தடை கற்களா இருக்கிறது இதெல்லாம் தான். சோ இதுதான் எதுல கொடுத்தாங்க அப்படின்னா இந்த பெவரேஜ் ரிப்போர்ட்ல இதெல்லாம் தான் வந்து இருக்கும். 1942ல யுனைடெட் கிங்டம்ல தான் இந்த பெவரேஜ் ரிப்போர்ட் வந்து கொடுத்தாங்க. பெவரேஜ் ரிப்போர்ட் எதுக்கு? கவர்மெண்ட் என்னென்னலாம் மெஷர்ஸ் வந்து அடாப்ட் பண்ணணும். ஓகே, நேம் த பிரிட்டன் வூட்ஸ் ட்வின்ஸ். Okay, the World Bank and International Monetary Fund refer to as the Bretton Woods twins. இப்போ இந்த பிரிட்டன் வூட்ஸ் ட்வின்ஸ் அப்படிங்கறத யார வந்து இந்த பிரிட்டன் வூட்ஸ் ட்வின்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்கன்னா, வேர்ல்டு பேங்கையும் உலக வங்கி வேர்ல்டு பேங்கையும் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டையும் IMF அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. IMF which is International Monetary Fund. சரியா? So World Bankையும் International Monetary Fundையும் தான் வந்து what do they call it as Bretton Woods Twins. Bretton Woods Twins அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? ஓகேவா? So அவ்வளவுதான்டா. லாஸ்ட் क्वेश्चन வந்துட்டோம். What were the objectives of IMF? IMFனா என்னது? இப்போதான் பார்த்தோம். இந்த இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டுடைய அடிப்படையான இருக்கக்கூடிய அந்த அப்ஜெக்டிவ்ஸ், கொள்கைகள், அப்ஜெக்டிவ்ஸ்லாம் வந்து என்ன அப்படின்னு வந்து கேக்குறான். கவனிக்கிறீங்களா? Are you all listening to the class? Are you all listening to the class? Yes ma'am, no ma'am. Listen பண்றீங்களா? Okay, very good. So, what were the objectives of IMF? International Monetary Fund உடைய objectivesலாம் வந்து என்னென்ன? To foster global monetary cooperation.
குளோபல் மானிட்டரி கார்பரேஷனை வந்து பார்த்துக்கணும். மானிட்டரி அப்படின்னாலே வந்து மணி, ஓகேவா? மானிட்டரி அப்படின்னாலே மணி. ஏன் வந்து ஒன்லி 7 வாட்சிங் அப்படின்னா, இட் இஸ் பிகாஸ் ஸ்கூல் முடிச்சுட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இனிமே தான் வரவே போறாங்க. ஸ்கூல்ல நிறைய பேருக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுட்டதால வந்து கேள்விப்பட்டேன். ஸோ ஸ்பெஷல் கிளாஸ் முடிச்சுட்டு வரவங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் தான் கிளாஸ் இருக்கும். அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வருவாங்க. நிறைய பேர் ரெக்கார்டிங் பாக்குறாங்க. ஓகே, ஃபாஸ்டர்னா பாத்துக்கிறது, பாதுகாக்கிறது அப்படின்னு அர்த்தம். சரியா? ஃபாஸ்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாதுகாக்கிறது, பாத்துக்கிறது அப்படின்னு வந்து அர்த்தம். சரியா? ஓகேவா? சூப்பர். சோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, செக்யூர் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி. ஓகே, ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அப்படின்னா வந்து இப்போ நம்மளாம் வேலைக்கு போ அப்படின்னு வந்து சொல்றாங்க இல்லையா? ஸோ வேலைக்கு போறதுனால வந்து என்னப்பா கிடைக்கும்? வேலைக்கு போறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியலி நம்ம ஸ்டேபிளா இருக்கலாம். விச் இஸ் நமக்கு தேவையான வருமானத்தை வந்து என்ன பண்ணிக்கலாம்? நம்மளே வந்து ஈட்டிக்கலாம். நமக்கு தேவையான வருமானத்தை வந்து என்ன பண்ணிக்கலாம்? நம்மளே வந்து ஈட்டிக்கலாம். அதுக்கு பேர் தான் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி. ஓகேவா? சூப்பர். சோ அடுத்து வந்து பாருங்கப்பா, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபெசிலிட்டேட் இன்டர்நேஷனல் ட்ரேட். இன்டர்நேஷனல் ட்ரேட் அப்படின்னா ஒரு நேஷனுக்கும் இன்னொரு நேஷனுக்கும் இருக்கக்கூடிய இந்த ட்ரேடு அதை வந்து ஈஸி பண்ணணும். ஃபெசிலிட்டேட் அப்படின்னா ஈஸி. ஓகே, எஸ் மேம், நாளையில இருந்து எனக்கு ஸ்கூல் ஐ எம் லோகேஸ்வரி, ஐ கான்ட் அட்டெண்ட் லைவ் பிகாஸ் கன்ஃபார்ம் நான் ரெக்கார்டிங் பாக்குறேன். கண்டிப்பா டோன்ட் ஃபர்கெட் மீ மேம், ஐ எம் லோகேஸ்வரி. ஓகே ஓகேடா. எனக்கு தெரியல, இந்த லோகேஸ்வரிங்கிற பேரே வந்து ஐ திங்க் ரெகுலரா கிளாஸ் வருவாங்க போல. 12th கூட லோகேஸ்வரி அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து உண்டு. அவங்களும் வந்து ரெகுலரா கிளாஸ் வந்துருவாங்க. லைக் நான் வந்து இப்போலாம் எப்படின்னா கிளாஸ் போனாலே வந்து ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என் மைண்ட்ல இருப்பாங்க. இவங்களாம் கிளாஸ் ரெகுலரா வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவங்கெல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லி என் கண்ணு வந்து தேடும். அவங்க சாட்ல இருக்காங்களா, கமெண்ட்ல இருக்காங்களா அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா ஹவெர்த்தா, நீங்களும் தான். ஹவெர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா 10th முடிச்சுட்டு அவங்க வந்து 11th போறாங்க. அவங்க தான் பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு பெயிண்டிங் வந்து எங்களுக்கு பிரசன்ட் பண்ணாங்க. ஸோ அந்த பேரையே நான் மறக்க மாட்டேன். லட்சுமி வெங்கடாச்சலபதி. வாங்க, 10th டெய்லி வரீங்களா? உஷா கோபாலும் ரெகுலரா வரீங்களா? சூப்பர். எனக்கு வந்து அதான், எனக்கு வியூஸ்லாம் பிரச்சனை இல்லை. 4 பேர் தான் இருக்கீங்க இப்போ, கரெக்டா? ஆனா வந்து இல்லை, எனக்கு ஒருத்தர் கிளாஸ் இருந்தா கூட போறோம். ரெகுலரா நீங்க இருக்கீங்கன்னா நான் உங்களுக்கு டீச் பண்ணுவேன். புரிஞ்சுதா? ரேவதி பாலன், வாங்க வாங்க. உஷா கோபால் நான் மறக்க மாட்டேன், ஏன்னா எங்க அம்மா பேரு உஷா, மறக்க மாட்டேன். சரியா? ஓகே, வாங்க. ஸோ ஃபெசிலிட்டேட் இன்டர்நேஷனல் ட்ரேட். ஸோ இந்த இன்டர்நேஷனல் ட்ரேடை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸியாக்கி தரணும், ஹெல்ப் பண்ணி தரணும், ஈஸியா மாத்துறதுக்கு பேர் தான் ஃபெசிலிட்டேட். ஓகே, ப்ரமோட் ஹை எம்ப்ளாய்மெண்ட். ஹை எம்ப்ளாய்மெண்ட், மிக வேலை வாய்ப்பை வந்து அதிகப்படுத்தணும். அதுதான் வந்து ப்ரமோட் ஹை எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, அண்ட் நான் கேர்ள் இல்லையா? ஹவெர்த்தா கேர்ள் இல்லையா? ஆனா அந்த பொண்ணு வந்து கேர்ள் தான். கேர்ள் ஹவர் HAVERT, ஹவெர்த்தாங்கிற பேர் வந்து கேர்ள்ல இருந்தாங்க. அப்போ உங்க பேர் என்ன? சும்மா பேர் வந்து ஹவேட்டான்னு போட்டிருக்கீங்களா? சஸ்டைனபிள் எக்கனாமிக் growth. ஓகே, சஸ்டைனபிள் எக்கனாமிக் growth அப்படின்னா நிலையான ஒரு எக்கனாமிக் growth. அந்த வருமானம் வந்து அதிகரிக்கணும். ஆனா அது எப்படி இருக்கணும் அப்படின்னா நிலையா இருக்கணும். அதுக்கு பேர் தான் சஸ்டைனபிள் எக்கனாமிக் growth. அண்ட் ரெடியூஸ் பாவர்ட்டி அரவுண்ட் த வேர்ல்ட். ரெடியூஸ் பாவர்ட்டி அப்படின்னா வந்து என்னது? இந்த பஞ்சத்தை வந்து கம்மி பண்றதுக்கு பேர் தான் வந்து ரெடியூஸ் பாவர்ட்டி இன் த வேர்ல்ட். சரியா? பஞ்சத்தை கம்மி பண்றதுக்கு பேர் தான் வந்து என்னது அப்படின்னா ரெடியூஸ் பாவர்ட்டி. புரிஞ்சுதா? Do you understand? Do you understand? Clear? Oh, always you will be student. Done. Secure financial stability. Global Monetary Corporation உடைய வேலை வந்து என்னது? ஒரு financial stability வந்து செக்யூர்னா பாதுகாக்கணும். ஃபெசிலிட்டேட் இன்டர்நேஷனல் ட்ரேடுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஹை எம்ப்ளாய்மெண்ட், வேலை வாய்ப்பை வந்து அதிகரிக்கணும். சஸ்டைனபிள் எக்கனாமிக் growth, இந்த நிலையான எக்கனாமிக் growth வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணணும். அண்ட் பஞ்சத்தை வந்து ரெடியூஸ் பண்ணணும். இதுதான் வந்து இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டோடைய மெயின் வேலை. ஓகே, ஒரே ஒரு ஓஹோ திருவர்ஷினியா? ஓகே, அவங்க அம்மா பேர் தான் உஷாவா? சூப்பர் சூப்பர்.
ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ண போறேன், டீடைல் ஆன்சருமே நம்ம இந்த லைவ்லயே முடிச்சிடலாமா? ஒரே ஒரு டீடைல் ஆன்சர் தான் வந்து ஆக்சுவலி இருக்கு, முடிச்சிடலாமா? எஸ், only one detail answers we have. முடிச்சிடலாமா? Unit 5 Balkan issue, First World War. Okay. டீடைல் ஆன்சர் ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்த லைவ்லயே முடிச்சிடலாமா? ல இருந்து Can you let me know? இதுல ஒரு டீடைல் தானே, 2 details. Let me check. Let me check now. Analyze the effects of First World War. Access the structure and activities of UN. Okay, ரெண்டு டீடைல் இருக்கா? Okay. Structure and activities of UN வந்து இருக்கு. Super. ஓகேப்பா, சூப்பர். நம்ம வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கேன் வி ஸ்டார்ட்? ஓகே. ஃபர்ஸ்ட் டீடைல் இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். ரெண்டுமே பார்த்தலாமா? டைம் இருக்கான்னு பார்க்கலாம். ஏன்னா எனக்கு வந்து 7:30க்கு எனக்கு பெய்டு பேட்ச் கிளாஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு டீடைல் மட்டும் பார்க்கலாம். இன்னொரு டீடைல் கூட நான் வந்து டெய்லி ஒன் டீடைல்ல நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்றேன். ஓகே, ஸோ வாங்கப்பா. Access the structure and activities of United Nations. Structure and activities of United Nations. இது செகண்ட் கொஸ்டின் இல்லையா? ஓகே, ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின் படிக்கலாமா? யா. ஸோ the executive wing of the United Nations is the UN Secretariat. ஓகே, ஸோ இந்த எக்ஸிகியூட்டிவ் என்னது? Tomorrow we can start 4th lesson. இல்லனா ஒன்னு பண்ணலாமா? இந்த டீடைல் ரெண்டுமே நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாமா? ஓகே, that will be better இல்லையா? ஏன்னா இன்னைக்கு ஒன்னு மட்டும் பார்த்துட்டு இன்னொரு கிளாஸ்ல ஒன்னு மட்டும் இருந்தா முடியாது. சோ ரெண்டு டீடைலும் வீக்ஸும் அடுத்த கிளாஸ்ல வச்சுக்கலாம். அது பெட்டரா இருக்கும் இல்லையா? யாருக்கெல்லாம் PDF வேணுமோ எனக்கு கண்டிப்பா சாட்ல சொல்லுங்க. ஓகே, பெட்டரா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு மிஸ் ஆகாது. அடுத்த ஒரு 1 hour கிளாஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா we can complete these 2 details. இந்த ரெண்டு டீடைலையும் முடிச்சு நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, அன்னோனுக்கு இன்னைக்கு பர்த்டேவா? அப்சல்யூட்லி ஓகே. வீக் குவிஸ் வச்சுக்கலாம். ஐ எம் கோயிங் டு ஆஸ்க் வீக் குவிஸ். குவிஸ் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் 3 சாப்டரோட குவிஸ் வச்சுக்கலாம். ஓகேவா? உங்க முடிவே எங்க முடிவு. ஓகேடா, சூப்பர். சோ எல்லாருமே என்ன பண்ணுங்க அப்படின்னா கமெண்ட்ஸ்ல வந்து டெய்லி ஒன் டீடைல் யாருக்கெல்லாம் வேணுமோ எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டெய்லி ஒன் டீடைல் வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். டெய்லி இல்ல, அட்லீஸ்ட் வீக்லி 2 டீடைல்ஸ் ஆவது நம்ம படிச்சுட்டு வருவோம். ஓகே, வீக்லி 2 டீடைல்ஸ் ஆவது நம்ம படிச்சுட்டு வருவோம். ஓகே, வீக் குவிஸ் போர்ஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 சாப்டரோட புக் பேக். ஆனா புக் பேக் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ல இருந்தும் நான் வந்து क्वेश्चन கேட்பேன். 2 மார்க் 3 மார்க்ல ஷார்ட் ஆன்சர்ஸ் லாங் ஆன்சர்ல இருந்தும் நான் क्वेश्चंस கேட்டிருப்பேன். ஓகேவா? புக் பேக் ஷார்ட் ஆன்சர் லாங் ஆன்சர்ல இருந்தும் क्वेश्चन வந்து வரும். அனிமேலாம் நான் பார்க்க மாட்டேன்டா. சரியா? ஓகே, சோ ஆல் தி பெஸ்ட். எல்லாரும் குயிக்கா போயிட்டு ஜாயின் பண்ணுங்க அடுத்த கிளாஸ்ல. சரியா? ஓகே, பை பை.